friends, welcome to Jini Creatives. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நெட்டில் நீங்கள் ஒரு டிசைன் டவுன்லோட் பண்ணி மொபைலில் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த டிசைனை எப்படி நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி ட்ரேஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் வரும். ஸ்லீவ் டிசைன் தான் இப்போ நம்ம டிசைன் ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த ஸ்லீவ் டிசைன் டோட்டலாக 9 இன்ச் ஸ்லீவ். ஸோ இந்த 9 இன்ச் ஸ்லீவ்லேயே அது வந்து கோல்டு பார்டர் வந்து கீழே செப்பரேட்டாக வருது. ஸோ அதுக்கு மேலே மட்டும் டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்ன் தான் இப்போ நம்ம டிசைன் ட்ரா பண்ண போகிறது. ஸோ இந்த ஸ்லீவ் 9 இன்ச் ஸ்லீவ் தான். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்லீவ் நமக்கு ஃபுல்லாகவே இந்த கர்வாக வர்ற மாதிரி தான் டிசைன் ஃபுல் ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கு. பட் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 9 இன்ச் ஸ்லீவ்லையும் 5 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும்தான், டாப்பில் இருந்து 5 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும்தான் இந்த பேட்டர்ன் கொடுத்துட்டு, அதுக்கு கீழே என்னோடய சாரியோட பார்டர் பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு கலர் பார்டர். ஸோ இந்த கோல்டு கலர் பார்டர் வந்து கீழே ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு இந்த பார்டர் வர மாதிரியும், அதுக்கு மேலே பிளைன் ஏரியாவில் அந்த பேட்டர்ன் வர மாதிரியும் தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் பேட்டர்ன் கரெக்டாக ஒரு 9 இன்ச் ஸ்லீவோட ஹைட்டு வரணும். ஸோ 9 இன்ச் பேட்டர்ன் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நமக்கு டிசைன் எவ்வளோ வரணும் அப்படின்னா, 5 இன்ச் வந்து மேலே நமக்கு 5 இன்ச்சுக்கு டிசைன் வரணும். அதுக்கு கீழே பார்டரில் டிசைன் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5 இன்ச் ஹைட் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 5 இன்ச் ஹைட் மார்க் பண்ணி அது லைன் போட்டுக்கலாம். ஓகே, இது நமக்கு 5 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம டிசைன் பண்ண வேண்டிய ஏரியா. இப்போ இந்த டிசைனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, 1 இன்ச் கேப் வச்சு ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாமே ஈவனாக வரணும். ஸோ அதனால 1 இன்ச் கேப் வச்சு நான் ஃபுல்லாக லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் இன்ச் கேப் வச்சு லைன் போட்டிருக்கோம். இனி சைட்லேயும் அதே மாதிரி 1 இன்ச் இருக்கிற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். எப்போதுமே நீங்கள் டிசைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் டிசைன் ட்ரா பண்ணி ஈவனாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டிசைனோட ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1 இன்ச் கேப் வச்சு நான் 5 லைன்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இனி இதில் அகெயின் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சென்டர் லைனில் இருந்து 1/2 இன்ச்சுக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணனா, ஸோ இதோட மிடில் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இனி இதே மாதிரி வெர்டிக்கலாகவும் 1/2 இன்ச் வச்சு வெர்டிக்கலாகவும் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் செக் லைன்ஸ் போட்டாச்சு. இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு சென்டர்லேருந்தே இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வளைவாக எடுக்கணும். இந்த மாதிரி பெண்டாக வளைவு எடுத்துட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக இந்த மாதிரி வளைவாக கண்டினியூஸாக எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல அந்த மாதிரி உங்களுக்கு போடுறதா இருந்தாலும் அந்த மாதிரி போடலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ இந்த ஆர்க்கு ஃபுல்லாக அந்த மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன்னா, நெக்ஸ்ட் லைன் போடும்போது
இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பாயிண்ட்ல இதே மாதிரி செமி சர்க்கிளாக இந்த மாதிரி ஃபுல்லாக செமி சர்க்கிளாக வர மாதிரியும் நீங்கள் இந்த மாதிரியும் டிசைன் போட்டுக்கலாம். ஸோ 2 மெத்தடில் போட்டாலுமே சேம் தான். இப்போ பாருங்கள், ஃபுல் டிசைனுமே நம்மளோட இந்த கர்வாக வர மாதிரி டிசைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இது நமக்கு 5 இன்ச் ஹைட்டுக்கு இந்த டிசைன் வருது. அதுக்கு கீழே ஃபுல்லாக பார்டர் தான், கோல்டன் கலர் பார்டர். ஸோ இந்த கோல்டன் கலர் பார்டர்லேயும் சின்ன சின்னதாக ஒர்க்ஸ் கொடுக்குறது எல்லாமே டிசைன் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், நார்மல் பேப்பரில் ட்ரா பண்ணினேன். ஸோ இப்போ இந்த பேப்பர் யூஸ் பண்ணியும் நீங்கள் ட்ரேசிங் எடுக்கலாம். கார்பன் ஷீட் கீழே கொடுத்து ட்ரேஸ் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நார்மல் பேப்பரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம ட்ரேசிங் எடுக்கும்போது ரொம்ப டார்க்காக உங்களுக்கு கீழே அதோட ஃபேட் வந்து தெரியாது. இது நீங்கள் இதே மாதிரி இன்னொரு ட்ரேசிங் ஷீட் எடுத்து அந்த ட்ரேசிங் ஷீட்டுக்கு மேலே கீழே இந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் இந்த ட்ரேஸை வந்து ட்ரேசிங் ஷீட்டில் கூட எடுத்துக்கலாம். ட்ரேசிங் ஷீட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி டிசைன் ட்ரேஸ் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி நெட்டில் பார்க்கக்கூடிய ஒரு டிசைனை நீங்கள் பேப்பரில் ஃபஸ்ட்டு பிளைன் பேப்பரில் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் செக் பேட்டர்ன்ஸோ கொடி டிசைன்ஸோ எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த டிசைனோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு வீக்கும் புது புது நெக் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டிசைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு அதில் நீங்கள் எனக்கு ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் ஆல்சோ எடுத்து நான் எப்படி டிசைன் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் ஆர் ஸ்லீவ் டிசைனில் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய்.